என் இனிய தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் கனிவான எனது காலை வணக்கம். இன்றைய கதை நேரத்திற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நடுத்தர கிராமம், டவுனும் இல்லை, ரொம்ப சின்ன கிராமம் இல்லை, ஒரு நடுத்தரமான ஒரு ஊர். அந்த ஊரில் செல்வின்னு ஒரு ஏழை பெண் இருந்தாள். அவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே கூலி தொழிலாளிகள். அவங்க ஒரு குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. மின்விளக்கு கூட வீட்டில் கிடையாது. மிகவும் ஏழ்மையான ஒரு பெண். ஆனால் ரொம்ப புத்திசாலி, அறிவு கூர்மை மிக்கவள். டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அப்படியே டக் டக்குன்னு அதை கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு கற்பூர புத்தி. அந்த குழந்தை கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாரிடமும் இனிமையாக பழகுவா, யார்கிட்டையும் பராமரிப்பட மாட்டா, கோவப்பட மாட்டா, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சி உள்ள பொண்ணு. அதனால் ஆசிரியர்களுக்கும் சரி, கூட படிக்கக்கூடிய மற்ற மாணவர்களுக்கும் சரி, அந்த குழந்தை செல்விக்கிட்ட எல்லோரும் ஒரு அன்போடு இருப்பாங்க. ஒரு சில குழந்தைகளுக்கு மட்டும் டீச்சர்ஸ் எதுக்கெடுத்தாலும் செல்வி செல்வின்னே கூப்பிட்றாங்களே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார ஒரு ஜெலஸ் இருந்தது. கொஞ்சம் பணக்கார பொண்ணுங்க, அவங்களுக்கு வீட்டிலலாம் இருக்கக்கூடிய மரியாதையை வெளியே எதிர்பார்த்தாங்க. ஆனால் என்னடானா, ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஏழை பெண்ணுக்கு இவங்க இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே டீச்சர்ஸ்லாம் அப்படிங்கிற ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த குழந்தைங்க மனசில் இருந்துகிட்டு இருந்தது. ஒரு நாள் டீச்சர்ஸ் கிளாஸ் என்ன பண்ணாங்க, நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு வராங்க, அதனால் ஒரு பாடல் ஒன்று கொடுத்தாங்க. இந்த பாடலை நன்கு மனப்பாடம் பண்ணிக்கணும், பொருளையும் நன்கு மனப்பாடம் பண்ணிட்டு நாளைக்கு சொல்லணும். அதனால் நீங்கள் எல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அதே டீச்சர் என்ன சொன்னாங்க, செல்வியை கூப்பிட்டு, செல்வி இந்த பாடத்தை நாளைக்கு இந்த பாடலை நாளைக்கு பாடலை சொல்லி விளக்கம் சொல்ல போகிறது நீ தான், அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அந்த பொறாமை உள்ள அந்த குழந்தைங்களுக்கு மனசில் ஒரு என்னடா நம்ம இவ்வளோ பேர் இருக்கோம், மறுபடியும் செல்வியவே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எப்படியாவது இந்த செல்வி கெட்ட பேர் வாங்கி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவளுக்கு தெரியாமல் அந்த புக்கை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. செல்வியோட பையில் இருந்த புக்கை எடுத்து வச்சுக்கிட்டாங்க. செல்வி வீட்டுக்கு வேக வேகமாக போனால், ஏன்னா இருட்டிட்டால் படிக்க முடியாதுல்ல, லைட்டு கிடையாதுல்ல, அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு கிடுகிடுன்னு மோங்கைக்காலம் கழிட்டு போய் படிக்கலான்ட்டு போய் பையில் புக்கை பார்த்தா புக்கு இல்லை. அவங்க குடிசையோ வீட்டை விட்டு ஊரை விட்டு ஒதுக்குப்புறமாக இருக்குது, யார்கிட்டையும் போய் ஹெல்ப்பும் கேட்க முடியாது. என்ன பண்ணுறது, ரொம்ப கவலைப்பட்டான். டீச்சர் வேறு நம்மளை தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லியிருக்காங்க, நம்மளால் டீச்சருக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸ் மெயின்டைன் பண்ண முடியாது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப கவலை. அந்த கவலையோடவே படுத்து அசந்துட்டான், அந்த அசதியிலேயே தூங்கிட்டான். அந்த தூங்கிட்டு இருந்தப்போ மயில் இறகால அவளை வருடி கொடுத்து யாரோ செல்வி செல்வின்னு கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. இவன் என்ன பண்ண, அப்படியே முழிச்சு பார்க்குறா. அவள் கண் முன்னாடி ஒரு குட்டி தேவதை நிற்குது. செல்வி, நான் தான் உன்னை எழுப்புனேன்னு. இவன் கண்களை நம்பவே முடியல. நிஜமாலுமே நம்ம கனவு தானா, உண்மையா அப்படின்னு பார்க்குறா. ஏன் அப்படி பார்க்குற, நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த குட்டி தேவதை சொல்லிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு, சரி இன்றைக்கி நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்ன டெஸ்ட்டு அப்படின்னு கேட்டால் செல்வி. இப்போது நீ ஒரு காட்சியை பார்க்கணும்னா எப்படி பார்ப்ப அப்படின்னு கேட்டுச்சு. எங்கள் வீட்டில் டிவி இல்லை, எங்கள் வீட்டில் யார்ட்டையும் மொபைலும் கிடையாது, அதனால் நான் ஏதாவது காட்சியை பார்க்கணும்னா புக்கில் இருக்கக்கூடிய ட்ராயிங்ஸை பார்த்தா தான் எனக்கு காட்சி, வேறு மாதிரிலாம் காட்சி பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு அவன் சொன்னான். சரி, நான் இப்போ உன்னை ஒரு காட்சியை பார்க்க வச்சுட்டேன்னா அப்படின்னு கேட்டான். எப்படி முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. சரி, இப்போ நான் சொல்லக்கூடியதை கவனி, நல்லா கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, நீ ஒரு காட்டுக்குள்ளார போகிற, நல்ல பசுமையான மரங்கள், மலர்கள், செடி கொடின்னு நல்லா அழகாக இருக்குது அந்த காடு. அந்த காட்டுக்கு நடுப்புற ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் தண்ணி நல்லா தெளிந்த நீர் இருக்குது. நிறைய தாமரை பூக்கள் பூத்துருக்கு. அந்த தாமரை பூக்களுக்கு மத்தியில் ஒரு அன்னப்பறவை அழகாக அமைதியாக நீந்திகிட்ருக்கு. எப்படி இந்த காட்சி உன் கண்ணில் தெரியுதா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. ஆமாம் தெரியுது அப்படின்னு. நீ எப்படி ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்டேன். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. அந்த தாமரை மலர்கள், அந்த அன்னப்பறவை அந்த மலர்களுக்கு நடுப்புற இருக்க உறவாடிட்டு இருக்கிறத பார்க்குறப்போ ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது,
நம்ம நிம்மதியாக இருக்குது, ரொம்ப ரம்மியமாக இருக்குது அந்த காட்சியே அப்படின்னு சொல்லிச்சு. சரி, அப்படியே பாரு, அந்த பக்கம் பாரு, இன்னொரு காட்சியை பாரு அப்படின்னு சொல்லிச்சு. என்ன? அங்கே பார்த்தா ஏதோ ஒரு சிறிய மிருகம் வந்து இறந்து கிடக்குது. அதை சுற்றி ஒரு 40-50 காக்கைகள் அதை கொத்தி கொத்தி திங்கிறதுக்கு அதுக்குள்ளார சண்டை போட்டுக்கிட்டு கிராம் ஒரே சத்தம் நாய்ஸியாக இருக்குது. பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருக்குது. ஒன்றுட்டு இது என்ன, இந்த காட்சி நல்லாவே இல்லையே, மனசுக்கு நிம்மதியாகவே இல்லையே, திருப்தியாகவே இல்லையே அப்படின்னு சொன்னான். இப்போ 2 வேறுபட்ட காட்சியை பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். இப்போது அந்த தாமரை பூத்த அந்த குளத்தில் அன்னப்பறவை நீந்திக்கிட்டு இருக்கிறது தான் நன்கு கற்றறிந்த நல்ல பண்புள்ள அறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து, அறிஞர்களோட அந்த பெரியவங்களோட சேருவாங்க. அவங்க வந்து உரையாடல் வந்து எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரம்மியமாக மனசுக்கு இதமாக இருக்கும். அப்படி நல்ல ஒழுக்கம் இல்லாத கற்பில்லாத மூர்க்கர்கள் யாரோட சேருவாங்க? மூர்க்கர்களோட தான் சேருவாங்க. அந்த இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி ஒரே நாய்ஸியாக, ஒரு சண்டை சச்சரவமாக, ஒரே நாய்ஸியாக, கேட்குறதுக்கே பார்க்குறதுக்கே மனதுக்கு பிடிக்காத மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இந்த 2 வேறு காட்சி, 2 வேறு மனித இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டியா? சரி, இப்போது நான் உனக்கு ஒரு பாடல் சொல்கிறேன். அதை நீ திருப்பி அப்படியே சொல்லணும். சொல்ல முடியுமா? அந்த பாடல் அப்படியே மனசில் நான் சொல்ல பாரு அப்படின்னு சொல்லிட்டு, நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுறுவர். நற்றாமரை கயத்தில் நல்ல தாமரை மலர்கள் பூத்த கயம்னா குளம், கயத்தில் நல்ல அன்னம் சேர்ந்தார் போல், நல்ல அன்னப்பறவை சேர்ந்ததுன்னா அந்த தாமரையும் அன்னங்களும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி மாதிரி கற்றாரை காமுறுவர். நன்கு கற்ற பண்புள்ளவர்கள் நல்ல கற்ற பண்புள்ளவர்கள் சேர்ந்து இருப்பாங்க. உரையாடுறது ரொம்ப ரம்மியமாக இருக்குது. அந்த காட்சி ரம்மியமாக இருக்குது. அதே மாதிரி கற்பில்லா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர், எப்படி? முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம். இப்போது அந்த பாடல் நீ திருப்பி சொல்ல முடியுமா? இப்போ நான் சொன்னதை மனப்படம் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த செல்வி அப்படியே ஒரு வார்த்தை பெறலாமல் அந்த பாடலை திருப்பி சொன்னான். எப்படி நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு செல்வி கேட்டான். ஆமாம், இதுதான் பாடலை மனப்பாடம் செய்யக்கூடாது, மனப்படம் செய்ய வேண்டும். மனதால் அந்த காட்சியை பார்த்துக்கிட்டே மனசில் இருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே பொழுது விடிய துவங்கி விட்டது. உடனே அந்த குட்டி தேவதை சொல்லிச்சு, பொழுது விடிய துவங்கி விட்டது, நான் மறுபடியும் நாளைக்கு நைட் நம்ம 2 பேரும் மீட் பண்ணுவோமா, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அது மறைஞ்சிடுச்சு. செல்விக்கா ரொம்ப சந்தோஷம். நம்ம நிஜமாலுமே நம்ம கண்டது கனவு தானா உண்மைதானான்னு ஒரே குழப்பம். இருந்தாலும் சந்தோஷமாக இருந்துச்சு. கூடவே கவலையும் வந்துருச்சு. ஐயோ, இன்றைக்கி ஸ்கூலில் போய் பாடலும் விளக்கமும் சொல்லியிருக்காங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம், புக்கில் படிக்கவே இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலை. கிடுன்னு குளிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு சாப்பாடு கூட இல்லை, ஸ்கூலுக்கு ஓடுன்னு ஓடினான். போன உடனே டீச்சர் கேட்டாங்க, செல்வி நல்லா படிச்சுட்டு வந்துட்டியா, நீ தான் இன்றைக்கி அதை ப்ரெசென்ட் பண்ண போகிற அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு அழுகை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏம்மா இப்படி இருக்க அப்படின்னு மேடம் கேட்டாங்க. இப்போ சொன்னான், மேடம் என்னுடைய புக்கு எங்கேயோ நேற்று காணாமல் போயிடுச்சு, ஆனால் நான் படிக்கவே இல்லை மேடம். என்னம்மா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய புக்கை கொடுத்து, அந்த பாடல் எடுத்தப்பா, இந்த பாடல் தான் சீக்கிரமாக படிச்சுக்கோ, அவங்களாம் கொஞ்சம் நேரத்தில் வந்துட போகிறாங்க, விசிட்டர்ஸ் எல்லாம், எக்ஸாமினர்ஸ்லாம் வர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த புக்கை கொடுத்து அந்த பிரித்து அந்த பாடலை பார்த்துட்டு இருக்கிறப்பவே அந்த எக்ஸாமினர்ஸ்லாம் உள்ளே வந்துட்டாங்க. இப்போ மேடத்துக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செல்வியை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. உடனே சரி, இன்றைக்கி யார் அந்த பாடல் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எக்ஸாமினர்ஸ் கேட்டாங்க. செல்வி நான் சொல்கிறேன் சார் அப்படின்னா. டீச்சருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா ஒன்றுமே படிக்கலைன்னா சொல்கிறாளே அப்படின்னு மனசுக்குள்ளார உங்களுக்கு வேறு கலக்கம் வேறு. ஆனால் செல்வி மேடையில் போய் ஏறி நின்ன உடனே, நற்றாமரை கயத்தில் நல் அன்னம் சேர்ந்தார் போல் கற்றாரை காமுறுவர் கற்பில்லா மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம் அப்படின்னு சொன்னான். அந்த எக்ஸாமினர்ஸ்க்கெலாம் வெரி குட், ரொம்ப நல்லா சொன்னேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதனுடைய பொருள் விளக்கி சொல்லு அப்படின்னாங்க. பொருளையும் விளக்கி சொன்னோடனே எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. வந்திருந்த எக்ஸாமினர்ஸ்லாம் இவ்வளோ ரொம்ப நல்லா ப்ரைஸ் பண்ணிட்டு ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க, வெரி குட், உங்கள் டீச்சர் நல்லா உங்களை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு பரிசுகள்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போது டீச்சருக்கும் ஒரே ஆச்சரியம், எப்படிம்மா இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் டீச்சர் சொன்னால், இல்லை மிஸ், நேற்று நைட்டு என் கனவுல ஒரு குட்டி தேவதை இந்த பாடலை எனக்கு சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னான்.
நம்புறதா நம்ப முடியலையான்னு கூட தெரியல. அப்போ தான் மெதுவாக அந்த புக்கத்தை எடுத்து வச்சாங்கல்ல, அந்த பசங்க 2 பேர் வந்தாங்க. வந்து அவங்க மனம் திருந்திக்கிட்டாங்க. மனம் திருந்தி செல்விட்ட வந்து, "சாரி செல்வி, நீ வந்து இன்னைக்கு நீ வந்து இந்த மாதிரி சொல்ல முடியாமல் தடுமாறணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் தான் உங்கள் புக் எடுத்து மறைச்சி வச்சுட்டோம். எங்களை மன்னிச்சு என்னையும் உங்களை ஃப்ரெண்டாக ஏற்றுக்குவியா?" அப்படின்னு கேட்டா. இவ தான் செல்வி நல்ல பொண்ணாச்சே. உடனே அவங்கள மன்னிக்கிற குணம் வேறு உண்டு. அதனால் பரவாயில்லை, நீங்களே இனிமேல்ட்டு என்னுடைய நண்பர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோடைய நண்பர்களாக இருந்தான். ஓகேவா? கதை கேட்டிங்களா? என்ன செய்யணும்? நல்லா படிக்கணும். என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணக்கூடாது, மனப்படம் பண்ணணும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.